வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் அஜித்குமாருடைய மனைவி நடிகை ஷாலினி அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி தான் சோசியல் மீடியாவில் வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. நிறைய பேர் நடிகை ஷாலினி அவங்களுக்கு என்னாச்சு, எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, நார்மலாக தான் இருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் மூலமாகவும் சோசியல் மீடியா மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. நடிகை ஷாலினி உடல்நலத்திற்கு என்னாச்சு, எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை ஷாலினி திடீரென மருத்துவமனையில் அனுமதி. அஜர்பைனிலிருந்து பறந்து வந்த நடிகர் அஜித்குமார் வைரலாகும் புகைப்படங்கள். தமிழ் திரையுலகில் தலையாக கொண்டாடப்படும் நடிகர் அஜித்குமார் மனைவி நடிகை ஷாலினி இவங்க திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்புக்காக அஜர்பைனின் நாட்டிற்கு சென்றிருந்த நிலையில் நேற்று நடிகர் அஜித்குமார் சென்னைக்கு வருகை தந்திருந்தார். விமான நிலையத்திலிருந்து அவர் வெளியே வந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது. இதனை இன்று அஜித் மருத்துவமனைக்கு சென்று தன் மனைவியை நேரில் பார்த்து கவனித்து வந்திருக்காங்க. இங்கு வந்த பிறகுதான் நடிகர் அஜித் மனைவியுடன் மருத்துவமனையில் தங்கியிருக்கிறாரு. இதற்கான புகைப்படங்களும் வைரலாகி வந்தது. அஜித்குமார் படப்பிடிப்பில் இருக்கிறார் எனவும் தகவல் வெளியான நிலையில் தற்போது அவர் சென்னை வந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. அஜித் மீது எதிர்மறையான விமர்சனங்களும் எழுந்த நிலையில் ஷாலினி தனது கணவர் அஜித்தை தன்னை கவனித்துக் கொள்வது போல ஒரு புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பதிவிட்டிருந்தார். உன்னை காதலிப்பேன் என கேப்ஷன் கொடுத்துள்ளார். இதன் மூலம் அஜித் வரவில்லை என்பதற்கு எதிர்மறையான விமர்சனங்களையும் எழுந்திருக்கிறது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மனைவி ஷாலினி பார்க்க வந்த சென்னை வந்த அஜித்குமார் அவர்கள் மீண்டும் அஜர்பைனுக்கு சென்று விடாமுயற்சி படப்பிடிப்பில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு இதுவரை 80% முடிந்திருக்கும் நிலையில இந்த படத்திற்கு பிறகு அஜித்குமார் அவர்கள் குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்தில் நடிக்க உள்ளார். இந்த திரைப்படம் வரும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருப்பதாக தகவல் சோசியல் மீடியா சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் மனைவி அவர்களுக்கு நார்மலான செக்கப்பு தான், எந்த ஒரு பயப்பட வேண்டியதும் இல்லை என்று தனது முகநூல் வாயிலாக ஷாலினி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.